திமுக கூட்டணியில் ஒரு விரிசல். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வெளியே போயிருக்கார். ஆனால் அவர் சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா? கோயம்புத்தூர் ஃபுல்லா மார்வாடி கையில போயிட்டு, சென்னையில வியாசர்பாடியும் ஃபுல்லா மார்வாடி கையில போயிட்டு, தமிழை பிச்சை எடுத்துட்டு தானே தெரியறான். ரெண்டு சீட்டு கொடுத்து அவருடைய கோரிக்கைகளை கேட்கணும். சும்மா எம்எல்ஏன்னு சொல்லி சட்டமன்றம் கூடும்போது 10 நாள் மானத்தோடு வாழ்ந்து இருக்கணும் தான் அவர் இன்னைக்கு வெளியே போய். அவர் பெரிய விதமாக அந்த சீட்டை எடுத்துக்கல, கணக்கில் எண்ணிக்கையை அவர் பெருசாக எடுக்கல. 5 கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள் தமிழர்களுக்காக கொடுக்குறாரு. அதை நிறைவேற்றி கொடுங்க, அதுக்கு வாக்குறுதி கொடுங்கன்னு தான் சொல்றாரு. அது கொடுக்க அதுக்கெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கன்சிடர் பண்ண இல்லைங்கிறது தான் வெளியே போறாரு. இப்போ அவர் வெளியே போறது திமுகவுக்கு ஒரு அந்த ஏரியாவில் ஒரு இதுதான். தமிழ் தேசியம் என்பதும் திராவிட தேசியம் என்பதும் உலகத்திலே மகா பாவம் என்றால் சக மனிதனை இச்சை என்னோட தாழ்ந்தவன் நினைக்கிறது. 10 ரூபா இருந்தவன் நீ பணக்காரன் இல்லை, எல்லாரும் சமம் என்று என்னைக்கு நினைக்கிறானோ அந்த புத்தி இன்னைக்கு திமுக தலைவர்கள்ட்ட இல்லை. 96 திமுக ஆட்சி ஃபுல்லாக இருந்துச்சு, 2006 திமுக ஆட்சி வந்துச்சு, 2021 திமுக ஆட்சி வந்துச்சு. என்னத்தை நீங்க தமிழர்களுக்காக சொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பிள்ளைகளெல்லாம் நடுரோட்டில் நீங்கள் விட்டுட்டு தமிழர்களுக்கான ஒரு அடையாள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதை மனம் புழுங்கி தான் இன்னைக்கு வேல்முருகன் வெளியே போயிருக்காரு. புதிய குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் திரு சார். நம்ம பெருசாக பேசணும், என்டிஏ கூட்டணியில் ஒரு பெரிய சலசலப்பெல்லாம் இருக்குது, ஒரு மாறுதல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அப்படியே தலைகீழாக மாறி திமுக கூட்டணியில் ஒரு விரிசல். எப்படி? தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வெளியே போயிருக்கார். அவருக்கான அந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு முரண்பாடு, கிட்டத்தட்ட தொகுதி மட்டும் இல்லாமல் சில கோரிக்கைகளை அவர் முன்வைத்து பேசியிருக்கார். சில தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த வெளிமாநில ஊடுருவல் இதை தவிர்க்கணும். இன்னும் பல இந்த ஊட்டி எஸ்டேட்டில் கேரளா பாதி இடத்துல கல் போட்டிருக்காங்க, இதெல்லாம் தலைவர் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு தமிழ் தேசியத்தை சார்ந்து ஒரு 5 கோரிக்கைகள் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு பார்வையோடு வெளியே வந்திருக்கார். எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல ஒரு வியூ தான் பார்க்குறேன். வேல்முருகனுடைய பார்வை நம்ம தவறாக எடுத்துக்கிட முடியாது. தமிழ் தேசியம் என்பது ஒரு உரிமைக்கான ஒரு குரல் தான், அதை நான் தப்பாக சொல்ல மாட்டேன். சீமான் தனிப்பட்ட முறையில் அதை வைத்து வடை சுடுவது தான் தப்பாக பேசலாமே தவிர, தமிழ் தேசியம் என்பது ஒரு பெரிய ஐடியாலஜி. எங்கள் நாட்டை நாங்களே ஆட்சி செய்யணும், எங்கள் நாட்டில் எங்களுக்கான உரிமைகள் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறத பற்றி தப்பு இல்லை. தமிழர்கள் தான் ஆட்சி செய்யணும்னு இல்லை, தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி செய்யலாம், அதெல்லாம் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன். அது ரெண்டாவது. திமுகவை பொறுத்தவரை ஒரு கமர்ஷியல் கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், திமுக இன்னைக்கு இல்லை சார், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். திரு கருணாநிதி தன் வாழ்நாளில் பிராமண எதிர்ப்பை உண்மையாகவே அவர் செய்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவரை மடைமாற்றியது பதவி என்ற சுகத்துக்கு முரசொலிமாறன். 1997 பண்டார பரதேசிகளோடு கூட்டணி வச்சிட்டார். அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. இன்னைக்கு எடப்பாடி வைக்கிறதோ டிடிவி தினகரன் வைக்கிறதோ யார் வைக்கிறதுனாலும் அது பேச்சு பொருளே அல்ல. கருணாநிதி யாருன்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அவருக்கு ஒப்பான ஒரு மூத்த தலைவர் தான் திரு கருணாநிதி. அந்த கருணாநிதி போய் சனாதனத்தோடு கூட்டணி வச்சு தான் மருமகனுக்கு பதவி என்னைக்கு வாங்கி கொடுத்தாங்களோ அன்னைக்கே கருணாநிதி கொள்கையின் பால் உள்ள தலைவர் இல்லை அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்வேன். ஒரு தலைவனுக்கான ஐடி நீங்கள் பாருங்கள், ஈரானை பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடு பாலிஸ்ட்டை சொல்கிறாங்க, அழிக்கப்பட்டு போயிட்டது, தலைவர்கள் கொல்லப்படுகிறார். நேற்று சொல்கிறாங்க அப்பாஸ் சராகச்சி, ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், மிக முக்கியமாக அலி லாரிஜானி போன்ற தலைவர்கள், அப்பாஸ் சராகச்சி போன்றவர்கள், இன்னும் இப்ராஹிம் ரைசி போன்றவர்கள் எல்லோருமே கொல்லப்பட்டு விட்டார்கள், 100 பேர். ஆனாலும் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு தனி மனிதனை வச்சு கட்சி இல்லை, கொள்கையை வைத்து தான் கட்சி, கொள்கையை வைத்து தான் ஆட்சி, கொள்கையை வைத்து தான் தேசம். அழிக்க முடியாத எங்களுடைய கொள்கையின் பால் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் காலி பண்ணுவோன்னாங்க. இன்னைக்கு காலி பண்ணிட்டாங்க. அமெரிக்கா பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் விட்டுருக்கோம். இப்போ பெரியாருக்கு சமமாக, பேரறிஞர் அண்ணாவுக்கு சமமாக
அதை போன்று நெடுஞ்செழியனுக்கு சமமாக, ஈவி.கே. சம்பத்துக்கு சமமாக, மதியழனுக்கு சமமாக, இப்படி நாவலருக்கு சமமாக இருக்கக்கூடிய பெரிய எழுத்தாளர், பெரிய ஐடியாலஜிக்கல் இன்டாக்ட் பண்ணக்கூடியவர், தீவிரமான கடவுள் மறுப்பாளர், திராவிட இயக்கத்தின் தூண்ல ஒருத்தன், அவர் போய் பண்டார பிரதேசிகளோடு கூட்டு வச்சா அது என்ன பெரிய விஷயம்? இப்போ நீங்கள் எடப்பாடி வைக்கிறதையும் அமமுக சேர்றதையும் நீங்கள் சொல்கிறது எப்படி? இதை ஏன் சொல்கிறேன்னா, தோழர் வேல்முருகனுடைய வந்து பண்ருட்டியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருப்பது அவருக்கு என்ன முடிவுக்கு வந்துட்டார்னா, இவங்க ஒரு தொகுதியில் நம்ம ஜெயிச்சு எம்எல்ஏ இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? அவருடைய முடிவை நான் சொல்லிடுறேன். எம்எல்ஏவா இருந்தாச்சு. இல்லை, ஒரு பலம் தானே வன்னியர்களுக்கான அந்த சம்மதம்ன்றது திரு வேல்முருகன் அவர்கிட்ட ஒரு இன்னும் ஒரு அந்த சரக்கு இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கியோட சரக்கு இருக்குல்ல. வேல்முருகன் பலம், திமுகவுக்கு பலவீனம். நான் சொல்றது வேல்முருகனை வெளியே போட்டது திமுகவுக்கு தான் பலவீனம். நீங்க சொல்றது அதுதான். ஆனா வேல்முருகன் என்ன நினைக்கிறான்னா, இவங்க கூட சேர்ந்து ஒரு சீட்டு தராங்க, அந்த ஒரு சீட்ல இவங்க செய்யற அநியாயத்துக்கெல்லாம் 5 வருஷம் நான் வாயை பொத்திக்கிட்டு இருக்கணுமா? நான் கேட்கறதுக்கு என்ன பதில்? வேல்முருகனுக்கு ஒன்று, இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாத்துக்கும் 2-3 கொடுத்து விட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, அப்படி நான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வேல்முருகன் வந்துட்டாப்ல. அவர் ஒரு இளைஞர் தான், ஒரு 52-53 வயசு தான் இருக்கும் அவருக்கு. அவருக்கு வந்து என்னன்னா, கூட 2 சீட்டு கேட்டார். ஆனால் கூட 2 சீட்டு கேட்டல 3 சீட்டில் 2 சீட்டு கொடுத்துருந்தா கூட அவர் இருந்திருப்பார். அது ஏன் அந்த 3 சீட்டு அவர் கேட்டார்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில தம்பிமார்கள் வந்து சேர்ந்தாங்க, உடஞ்சி அவர்களில் ஒருத்தருக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அப்போ டிஎம்கே என்ன நினைக்கிறான்னா, நான் மட்டும்தான் தலைவன், நீ எல்லாரும் என் கீழே இருக்கணும் அப்படின்னு இப்போ அவங்க திட்டம் போட்டு தான் ஆட்சி பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கொதிநிலை வேல்முருகன்கிட்ட மட்டும் இல்லை, திருமாவளவன்கிட்ட மட்டும் இல்லை, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வன்னி அரசு போன்றவர்கள்ட்டையும் இருக்குது. ஒரு அடிமைத்தனமான ராஜ்யத்தை நடத்தி எல்லாம். இப்போ தோழர் பொன்ராஜ் அவர்கள் சொன்ன கருத்தை கூட நான் சொல்ல நினைக்கிறேன். முன்னாடி அவர் கூட சொல்கிறாரு, அதிகாரம் திமுகவுக்கு மட்டும் வரவில்லை, அந்த அதிகாரம் உனக்கு 28% தான், 25% தான். ஆனால் அந்த அதிகாரத்திற்கு வருவதற்கு, இன்றைக்கி சென்னையில் மாட மாளிகையும் கோட கோபுரங்களையும் வாங்குவதற்கு, இந்தியா முழுவதும் உங்களுடைய நிறுவனங்களை வளர்ச்சியறை செய்வதற்கு எங்கிருந்து வந்தது? ஏழை எளிய மக்களுடைய பின்னணி தான். இன்றைக்கி திருமாவளவன் இருக்காருன்னா அவர் ஒரு ஒரு பறையர் சமூகத்திற்கு அல்லது ஒரு தலித் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த ஐடென்டிட்டி. அது மாதிரி தோழர் வேல்முருகன் இருக்காருன்னு சொன்னால் அவர் வந்து பெரியவர் ராமதாஸோடு இருந்தவர். அவர் வந்து வன்னியர் மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு தமிழ் குடிக்கு ஐடென்டிட்டியாக அவர் நினைக்கிறார். இன்றைக்கி இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாருமே அவர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ நீ மட்டும் 400 கோடி 500 கோடியில் படத்தை சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் ஐமேக்கு ஜிமேக்கு அந்த மேக்குன்னு சொல்லி உங்கள் மருமகனை வச்சு உலகத்தையே ஆள்றீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு அதிகாரமே இல்லை. அது என்ன ஒரு நியாயம்? இது என்ன நியாயம் நான் கேட்குறேன். 1000 கரிசனம் இருக்கட்டு, மோடி பாருங்கள் எல்லாருக்கும் பதவி கொடுத்துருக்காரு மேலே. ஏன்? ஒரு மைனாரிட்டி சர்க்காராக இருந்தாலும் பதவி கொடுக்குறாரு. அதுதான் முக்கியம். ஆனால் நீங்கள் எதுவுமே கொடுக்கறது இல்லையே. ஒரு வாரிய தலைவர் பதவி கூட கொடுக்கறது இல்லை. அவ்வளோ திமுககாரன். என்ன செய்யறது? திரு ஸ்டாலின், அவங்க அப்பா கருணாநிதி, அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் கனிமொழி, இப்படியே இன்ப நீதி அந்த நீதின்னு போகுது. அதனால் கேட்கக்கூடாது, கதிரானந்தை கொண்டு வை, ஏப்பா உன் பிள்ளையும் வந்திருக்கு என் பிள்ளையும் வந்திருக்கு, அடுத்தாப்புல பொன்முடி பையனை சிகாமணியை தூக்கி வை, அதுக்கப்புறம் சுபா தங்கவேலு மகன் யார் அது அந்த அம்மா தமிழச்சி தங்கபாண்டியன், அப்புறமா இன்னொருத்தர் யார், ஃபினான்சியல் மினிஸ்டர் இருக்கார், அவர் யார் இப்போ தங்கம் தென்னரசு. அதே போன்று டிஆர் பாலுடைய மகன் டிஆர் ராஜாவா அவர். இப்படி ஒரு வாரிசு அரசியல் வைக்கணும் என்ன இருக்குது? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அதில் தனித்து நிற்கிறார். அதனால் அவருக்கு இந்த முறை எம்எல்ஏ ஆகாட்டாலும் பரவாயில்ல. யார் நினைக்கிறா? திரு வேல்முருகன் நினைக்கிறார். அவர் நினச்சா ஒரு சீட்டு வாங்கிட்டு போயிருப்பார். இவங்க இந்த மாதிரி டீக்ரேட் பண்ணி நம்முடைய தமிழ் அடையாளத்தை குலைக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய மலைகள்லாம் காவு கொள்ளப்படுகிறது, மணல் அழிக்கப்படுகின்றது. மறுபடியும் ஓட்டு போட்டு இவங்க தான் வந்தா என்ன, நமக்கு என்ன பிரயோஜனம்? அதுதான் இவங்க திமுக வெற்றிக்கு இவர்களெல்லாம் உறுதுணையா இருக்கிறாங்க. ஆனால் திமுக இவர்களோட வளர்ச்சிக்கு ஏன் உறுதுணையா இருக்க மாட்டேங்குது? இருக்கணும்ல, அதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. இப்போ ஏன் இப்ப தார்மீகமா இப்ப வேல்முருகன் வெளியே வராரு, ஏன் திருமா அவர்களும் சரி, சிபிஎம் கட்சிகளும் சரி, சில உதிரி கட்சிகளும் சரி, ஏன் அந்த தார்மீகமா வெளியே வர மாட்டேன்றாங்க? திருமாவளவனுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, பதவி ஆசை கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள்.
அவருக்கு இருக்கிற சிக்கல், அவர் தனது எதிரியாக பாஜகவை பார்க்கிறார், சனாதனத்தை பார்க்கிறார். நாம் ஒருவேளை இதுவரைக்கும் நான் மறுபடியும் பல்வேறு காணொலிகளில் சொல்லிட்டேன், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாமல் உங்கள்கிட்ட கூட பேட்டியில் சொல்லியிருக்கேன், தலித் சமூகத்தை ஒழுங்குபடுத்திய ஒரு தேசிய தலைவர் அவர்தான், அதில் டவுட் இல்லை. இப்போ அவர் வளர்றது வந்து இவனுக்கு பிடிக்கல, திமுகவுக்கு. இல்லை, இப்போ திருமாவர்களோட பார்வையில் பாஜக பாசிச மதவாத சக்தி எதிர்த்து போராடுறாரு, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சூழல் தானே இங்கே திமுகவும் இருக்குது. சாதிய பாகுபாடு அந்த கட்சியில் இருக்குது, மத துவேஷம் அங்கேயும் நடக்குது இல்லையா? பயங்கரமாக நடக்குது சார். நான் என்ன கேட்குறேன், அப்போ திருமாவளவன் திமுகவும் எதிர்க்கணும்ல. அதை திருமாவளவன் மாதிரி ஆள்கிட்ட பார்க்கணும். இப்போ நான் கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் திருமாவளவன். நான் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் அவர். அங்கே அவர் பேர் என்னது, சங்க தமிழ் செல்வம் கூட சொன்னார். நம்ம இங்கே பேசின வீடியோ பார்த்தார். இங்கே பேசின வீடியோ பார்த்துட்டு திரும்ப என்னை பற்றி கேட்டோன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நான் நிகழ்ச்சியின் வாயிலாகவே நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக சொல்லுவேன் திருமாவட்டேன். ஏன்னா நமக்கு ஆசைப்பட்டு டிக்கெட் கேட்டு போய் நிற்கலை. அங்கே இருக்கக்கூடிய என் தம்பி தான் எம்எல்ஏ இருக்காப்புல. யார், நம்ம ஷானவாஸ். அதான் நம்ம தம்பி பிள்ளைகள் தான், எல்லாருமே நம்ம ஆட்கள் தான். அதனால் வாழ்க்கை என்பது அடிமைப்பட்டு கிடப்பது அல்ல, சுதந்திரமாக இருக்கணும். நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது, நான் யாருக்கும் அடிமை கிடையாது. பிறப்பால் எவனுக்கும் எவன் அடிமை கிடையாது. ஆனால் அவன் டீக்ரேட் பண்ணுறான், நீ பிறப்பால் இப்படித்தான்னு. அப்போ நமக்கு மற்றவனுக்கு கண்ண இருக்குது. பிறப்பால் மனிதனை அடிமைப்படுத்துகிறவன் விளங்குவான். அவன் கருப்பாக இருப்பான் பிறப்பில், நான் வெள்ளையாக இருந்தால் என் பிள்ளை வெள்ளையாக இருக்கும். ஆனால் உணர்வுகள் ஒன்று தான். ஆனால் திமுக காரர்கள் ஒரே ஒரு விஷயம் சார், சட்டியிலிருந்து ஆப்பம் வரும், உள்ளத்திலிருந்து தான் வரும். ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், யார், நம்ம தயாநிதி மாறன். நாங்கள்லாம் தலித்துகளா அப்படின்னு கேள்வி கேட்டேன். அப்போ மனசில் எவ்வளோ திமிர் இருக்கும், எவ்வளோ ஆகம் இருக்கும், எவ்வளோ ஜாதி சிந்தனை இருக்கும். அப்போ தலித்துனா கேவலமானவனா, நாங்கள்லாம் என்ன தலித்தா அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொன்முடி கேவலமாக பேசினார். இதே மாதிரி நீ என்ன ஆதி திராவிடப்பா அப்படின்னு கேட்டார். இதை ராஜகண்ணப்பன் அசிங்கப்படுத்தினான். இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் அதை தான் சொல்ல வரேன். நம்ம வாழ்கிறது ஒரு முறை, நாம் மரணிக்கிறதும் ஒரு முறை. நாம் இருக்கிற கொள்கையோட பதவி மண்ணே மயிரே போச்சுன்னு தூக்கி போடணும். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். வேங்கை வயலில் மலத்தை கலந்தாயா, என்ன நடந்துச்சு? ஆனால் அதுக்காக திரும்பவனை யாரும் குறைச்சிட மாதிரில. அவர் வந்து என்ன கேட்டுக்கிட்டு தான் இருக்காப்புல. ஆனால் இவனு செய்யலை. ஏன் செய்யலை? ஆதிக்க சாதியில ஓட்டு போயிடும்னு செய்யலை. வேங்கை வயலில் இதோட ஒரு நினச்சி பார்த்தாலே நெஞ்சம் வெடிக்குது. நம்ம கூட பிறந்த நம்ம சகோதரி, நம்ம பிள்ளைங்கள் மலத்தை கலந்து பச்சை பூ எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்துலேருந்து என்ன பிரயோஜனம்? இதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டோமா? சக மனிதர்களை மதத்தால் பிரிக்கிறது. அவன் என்னென்னு ஹோட்டலுக்கு போகிறோம், அவன் மதம் அவனுக்கு, நமக்கு என்னையா, உனக்கு என்ன? அவன் என்ன கல்லை வணங்குறான், மண்ணை வணங்குறான், அவன் என்ன மண்ணாங்கட்டியும் வணங்கிட்டு போகிறான், உனக்கு என்ன? அவன் மனுஷனா இல்லையா? இப்போ நான் போகிறேன், நான் வணங்க மாட்டேன், நான் ஒரு கடவுளை வணங்குவேன். இப்போ நீங்கள் வணங்குறீங்க, பாம்பு புத்த போய் வணங்குறீங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் நானும் நீ ஒன்று தானே. நீங்கள் ஆங்கரு, நான் ஒரு பத்திரிக்கையில். உங்கள் அம்மா 10 மாதம், எங்கள் அம்மாவும் 10 மாதம் தானே. இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு? பனிக்கூட உடஞ்சி உங்கள் அம்மா உங்களை பெற்றாங்க, எங்கள் அம்மாவும் பனிக்கூட உடஞ்சும் பெற்றாங்க. நீ என்ன வேற பறையன் பல்ல, நீ என்ன சக்கிலியன், நீ என்ன அருந்ததி, நான் என்ன உயர்ந்தவன்? இதுதான் அவனுள்கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயம். பெரியார் அவர்கள் கடைசி வரைக்கும் இந்த கொள்கை தான் சொன்னார். அரபு நாட்டில் முகமது நபி இதைத்தான் சொன்னார். இது திமுக காரன்கள்ட்ட பணம் வந்துட்டு அவ்வளோ சாதி பிடிச்ச ஃபைலோ ஃபுல்லாக வந்துட்டான். எலெக்ஷனுக்கு இவனு என்ன நினைக்கான், நாம் ஆதிக்க சாதிகளை அணைச்சி போயிடணும். இதெல்லாம் திருமாவுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். வழி இல்லாமல் இருக்காங்க, இதுதான் உண்மை. வேல்முருகனை நான் அவ்வளோ குறைச்சி இடப்பட மாட்டேன். அற்புதமான நல்ல ஒரு பேச்சாளர். அவருக்கு தமிழ் தேசியம், இப்போ தமிழ் தேசியம் எப்போதும் குறையாது, திராவிட தேசமும் பொய்யாகாது. எல்லாமே ஒரு மக்கள், தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் சமத்துவ தேசியம் தான். பெரியார் என்ன சொன்னார்? திராவிட தேசியம் கொண்டு வந்தார். அவர் எதுக்கு சொன்னார்? பெரியார் வந்து சமத்துவத்தான் சொன்னார். மனிதர்கள் அனைவரும் ஒன்று. கணின் பூங்குண்ட என்ன சொன்னார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுதான் தமிழ் தேசியம் என்பதும் திராவிட தேசியம் என்பதும். உலகத்திலே மகா பாவம் என்றால் சக மனிதனை இச்சை, என்னோட தாழ்ந்தவன் நினைக்கிறது. 10 ரூபா இருந்தவன் நீ பணக்காரன் இல்லை, எல்லாரும் சமம் என்று என்னைக்கு நினைக்கிறானோ அந்த புத்தி இன்னைக்கு திமுக தலைவன்கிட்ட இல்லை. பாஜக காரன் நடிக்கிறான், அவன் நடிப்பான். அவனுக்கு மோகன் பாகவத்திலிருந்து அவ்வளோ பேரும் அந்த பிராமணிக்கல் ஸ்ட்ரக்சரை தான் கொண்டு வருவான். சனாதனம் தான் முக்கியம், அவனுடைய சித்தாந்தமே அதுதான். இல்லை, அதுதான் உன் சித்தாந்தம். அது இல்லை, நான் கேட்குறேன். இப்போ சனாதன சித்தாந்தம் என்ன? சனாதன சித்தாந்தமே பிறப்பால் உயர்வு தாழ்வு. ஒரு சாமியார் பேசினார், நாயில் வெரைட்டி இல்லையா, அல்சிஷியன் நாய் இல்லையா, ராஜபாளையம் இல்லையா, அது இல்லையா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இஸ்லாமிய சித்தாந்தம் என்ன சொல்லுது? மனிதர்கள் அனைவரும் ஒருவருங்கிறது. அதே மாதிரி கிறிஸ்துவம் என்ன சொல்லுது?
மனிதர்கள் அனைவரும் ஒருவருங்குது. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்தவம் பிரிக்கல, ஆனா கிறிஸ்தவர்கள் பிரித்தார்கள். நாடார் கிறிஸ்தவர்கள் பைபிள்ல அப்படி ஒரு வாசகம் கிடையாது, அனைவரும் சமந்தான். ஆனா அதுல ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுலேயும் பார்ஷியாலிட்டி இருக்கு. அதை பல கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கான், அது அவனுக்கு தெரியல. அதுலேயும் ஆண்டவர் தனக்காக ஒரு சாதியை ஏற்படுத்தி கொண்டார். அதை இப்போ உங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல. அந்த சாதி எந்த சாதி தெரியுமா? அதுதான் யூத சாதி. அப்போ அங்கேயும் வந்துட்டு இதுதான் நீங்கள் படித்து பார்த்தது. சார் நான் பயப்படவே மாட்டேன் சார், பல பேர் பார்க்குறேன் என் காணணும், எனக்கு என்ன சார் பயம்? இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வரோம், அப்புறம் செத்து போய் சாம்பலாக போயிடப்போகிறேன் மண்ணோடு. ஆனால் கொள்கை என்றைக்கும் உறுதியாக இருக்கணும். ஆக நான் பிராமணர்களை எதிர்க்க போகிறதில்லை. என்னுடைய நண்பர்கள் அவ்வளோ பேரும் பிராமணர்கள், ஆர்எஸ்எஸ், அது தனி. ஆனால் தனி மனிதர்களை இன்னைக்கு கூட இந்த நூற்றாண்டில் கேவலம், அது தனி சப்ஜெக்ட், நம்ம சப்ஜெக்ட் மாற வேணாம். நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவில் சாதி அடக்குமுறை இருக்கிறது, சாதி ஆதிக்கம் இருக்கிறது. அந்த சாதி ஆதிக்கத்தில் மனம் புழுங்கி இருக்கிறார் திருமா. தமிழ் தேசத்துக்கு எதிராக மாப்பிள்ளையும் மருமகனும் மகனும் பேரனும் இன்னைக்கு 450-500 கோடிக்கு பணம் சம்பாதிக்க வந்துட்டான். அதை பார்த்து தான் இன்றைக்கு வெறுப்பில் தான் 2 சீட்டு கொடு, நான் கூட கிரகத்தனுக்கு கொடுக்குறேன், அதையும் குடிக்க மாட்டேக்கா. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி கேரளா பக்கத்தில் அவன் ஆக்கிரமிச்சிட்டான். 45-50 வருஷமாக அங்கே இருக்கிறான், 2-3-4 தலைமுறையாக வாழ்கிறான் அங்கேருந்து குண்டு போட்டு. இல்லை, முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் அவரோட கோரிக்கை என்னவா இருக்குது? தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி வந்து வட மாநிலத்திலும் சரி, ஆமாம், வேறு இருந்து இங்கே மேல் சமூகமெல்லாம் அவங்கள தான் இருக்காங்க. எல்லாம் நீ தமிழுக்கான இடமே இல்லை இங்கே, அதை நிறுத்துங்க, ஒரு மசோதா தாக்கல் செய்யுங்க அப்படின்றாங்க. தமிழ் மண் தமிழர்களுக்காக, நீங்கள் வாங்க, இங்கே வந்து உழைப்பு உங்களுக்கானதுன்னா உழைச்சிட்டு போயிடுங்க, மறுபடியும் இங்கே தங்காதீங்க அப்படின்றது. இல்லை, அவர் வந்து ஒரு புதிய எழுச்சியை கொண்டு வராப்புல. இப்போ அவர் என்ன முடிவு பண்ணிட்டார்னா, நாமளும் சீமான மாதிரி ஒரு சீமானா உருவாகணும். அதாவது சீமான் வந்து ஆம ஓட்டில் இப்போ பயணிக்கிறான்னு கதை சொல்லிக்கிட்டு இருப்பான் மனுஷன். அந்த கதை இல்லை, இப்போ இவர் அந்த கதை சொல்லப்பட்டார். சீமானும் இவர் பேர் என்னது, நம்ம வேல்முருகனும் சரி, மற்றவங்களும் அந்த கதை சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்கிறது தானே சீமா வேலை, அவ்வளோ பொய் தானே. அதனால் அதை விட்டுருங்க. சீமானுக்கு என்ன கண்டாலே ஆகாது. நான் ஒரு தொலைக்காட்சி நெறியாளர், எனக்கே ஃபோன் பண்ணி அவனை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அது அவருடைய கருத்து, அதை விட்டுருங்க. ஆனால் அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்கா இல்லையா? கோயம்புத்தூர் ஃபுல்லாக மார்வாடி கையில் போயிட்டு, சென்னையில் வியாசர்பாடியும் ஃபுல்லாக மார்வாடி கையில் போயிட்டு, தமிழை பிச்சை எடுத்துட்டு தானே தெரியுறான். அதுக்காக அந்த மக்கள் மீது வெறுப்பு காட்ட சொல்லலை. அவர்கள் நம்ம இந்தியா கான்ஸ்டியூஷன் நமக்கு உரித்தானது, நம்ம இந்தியா கான்ஸ்டியூஷனில் இருக்கோம், அதுக்காக அவங்கள வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஹேவ் யூ காட் ஆஃப் an எவிடன்ஸ்? நத்திங். ஆனால் நீங்கள் மிசோரம் சில மாநிலங்களில், நான் குறிப்பிட்டு ஒரு 5 மாநிலங்கள் இருக்கு. அங்கே அவங்களுக்கான மண், அவங்களுக்கான இடம் மண்ணு ஒரு மசோதா இருக்கு இல்லையா அவங்களுக்கு? அது மசோதா வந்து இருக்கு, அது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே ப்ரிவிலேஜ் இருக்கு. இப்போ ஆர்டிகிள் 370 ஆப்ரிகேஷன் பண்ணாங்க. ஆர்டிகிள் 370 ஆப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு 3 சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது 1950களுக்கு முன்பு நாடு பிரியும் போது ஹரிசிங் ஒரு மன்னர் ஹிந்துவாக இருக்கிறார். ஹரிசிங் ஹிந்து மன்னராக இருக்கிறார். காஷ்மீரில் ஜம்முவிலே ஹிந்துக்களும் காஷ்மீரில் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். பாகிஸ்தானும் சேரியா, இந்தியாவோட சேரியா? இந்தியாவோட தான் சேர்றேன். ஹரிசிங் யார்? அவர் வந்து ஹிந்து அரசர், அவருக்கு கீழே இருந்தாங்க முஸ்லீம்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. 370 ஆர்டிகிள் என்ன கொடுக்குறாங்க? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இடத்த யாரும் வாங்கக்கூடாது, அங்கே உள்ள மக்களை யாரும் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சேன்னா அவர்களுக்கு சொத்தில் பங்கு கிடையாது. அது மாதிரி சீனி இங்கே 100 ரூபான்னா 35 ரூபான்னா அங்கே 10 ரூபா தான் இருக்கும். இப்படி ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. பாஜகவுக்கு அது கண்ணை உறுத்துது. அது எப்படி முஸ்லீம்களுக்கு மட்டும், துருக்கனுக்கு மட்டும் எப்படி கொடுக்குறதுன்னு அவனுக்கு கண்ணை உறுத்துது. யாருக்கு? பிஜேபிக்காரனுக்கு. அவனுக்கு அதான அரசியல். ஆகவே தான் 370 ஆர்டிகிள் வந்து ஆப்ரிகேஷன் பண்ணுறது. அதனால தான் 3 எய்ம். அதனால் நான் இதை என்ன சொல்கிறோம்னா, காஷ்மீருக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து இருக்குது, மிசோராமுக்கு இருக்கிறது, மணிப்பூருக்கு இருக்குது, ஆசாமுக்கு இருக்குது, ஒரு ப்ரிவிலேஜ் ஸ்டேட். ஆனால் அதை நீங்கள் சொன்ன பாயிண்டில் ஒரு விடயம் இருக்குது. 370 இங்கே ஆப்ரிகேட் பண்ணோம், மற்றதெல்லாம் ஆப்ரிகேஷனே பண்ணலை. இல்லை, அவரோட பெரிய குரல் வந்து என்னவா இருக்குன்னா, தமிழுக்கான தமிழ்நாட்டோட வேலை வாய்ப்பு மற்ற மாநிலத்துக்கு ஏன் கொடுக்குறீங்க, அவர் தமிழுக்கு கொடுங்க. அவர் அச்சப்படுறாரு. அதை செய்யலாம்ல. கட்சியில் இருக்கிறவன் ரகசியமாக அவன்லாம் செய்கிறான்ல. யார்? மற்ற ஸ்டேட்லாம் செய்கிறான்ல. இல்லை, ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் வந்து டிஎன்பிசி தேர்வு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ், அதில் வந்து வட மாநிலத்தோடும் இங்கே வந்து தேர்வு எழுதலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கையொப்பமிட்டு, அது பல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரால் வேலுமணியால் சட்டமன்றத்தில் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அது அந்த கேன்சல் செய்யப்பட்டது. அது தலைப்பு பெரிய ஒரு வெற்றி. தலைப்பு என்ன? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இட் இஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. இட் இஸ் அ பிரியாரிட்டி ஃபார் த மண்ணின் மைந்தர்கள்.
ஹவு ஷுட் தே என்டர் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள்? ஹேவ் யூ காட் ஆஃப் எனி ஜஸ்டிஸ்? இல்லைல்ல. அப்போ அதை அவர் ஏற்ற போராட்டத்துக்கு திமுக என்ன ஆதரவு கொடுத்தாங்க? இதுதான் இப்போ தமிழ்நாட்டோட அவருடைய கோரிக்கை நியாயமானதானே? தமிழ்நாட்டோட இது போல பல உரிமைகளை அழகு வைத்திருக்கார்கள். டிஎன்பிசி எப்படி அவங்க உள்ள வர்றது அலோவ் பண்ண முடியும்? மற்ற மாநிலத்தார்கள் எப்படி வர முடியும்? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ டிஎன்பிசி கமிஷன்ல மற்றொரு அப்போ அவர் கேட்குறாரு இல்லையா, இந்த மாதிரி ஒன்று இல்லை சார், அவர் கேட்டது டிஎன்பிசி மட்டும் சொல்றீங்க. அதுதான், அது ஒண்ணு வெற்றி பெற்றிருக்காரு. அதுல அதாவது ஒண்ணுக்காக அவர் குரல் கொடுத்திருக்காரு. இது போல பல இருக்கு அப்படின்னு. இத மாதிரி பல இட் வுட் ஹேவ் a different type of தமிழருடைய உரிமைகள் கிரப்பணம் செய்யப்படுது. டிஎன்பிசியில உரிமை செய்து அவர் குரல் எடுத்தனால அதுக்கு விளைவு என்ன கிடைச்சது? அந்த குரல்களை எழுப்பக்கூடிய அளவுக்கு திமுக இல்லையேன்னு தான் அவர் கேட்கிறார். அதுதான். அதுல இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. எல்லா மாநில இது ஒரு பெரிய அநியாயம். அதுல தோழர் வேல்முருகனுக்கும் இந்த கருத்து உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வந்த எல்லாத்துக்கும் சிட்டிசன்ஷிப்பு. பாகிஸ்தான்லேருந்து ஒரு இந்து வந்தால் அவனுக்கு கொடுக்கணும், முஸ்லீம்ஸுக்கு மட்டுக்கும் கிடையாது. அதே மாதிரி இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கும் கிடையாது. இதை பற்றி திமுக என்ன நடந்துச்சு? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக. 40 வருஷமாக இருக்கான்ல, 40 வருஷம் நீ தானே தமிழர் தலைவராக இருக்கா? நீ தமிழரே கிடையாது. அதை தான் சொல்கிறேன், நீ தெலுங்கர் தான். உன் குடிகள் எல்லாம் அங்கே தான் இருக்குது. தெலுங்கரையே நம்ம சமமாக தான் பார்க்குறோம். ஆனால் தமிழர்ன்ட்டு போய் சொல்லிட்டு இருக்க, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நீ தமிழரே கிடையாது. ஆனால் தமிழர்களாக வாழ்ந்து 1983 குட்டிமணி ஜெகன் வெளிக்கடை சிறையில் கண்ணு நோண்டப்பட்டது. அன்னைக்கு ஓடி வந்தவன் இன்னைக்கு இருக்கா சார்? 83 வருஷம் எத்தனை சார்? 93, 2003, 2017, 23, 43 வருஷம் ஆச்சு. 43 வருஷமா தமிழ்நாட்டில் கொட்டடியில் படுத்து கிடக்குறாங்க ஈழத்தமிழர்கள். அவர்களுக்காக திமுக என்ன செஞ்சது? இதுதான், இது நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. இதே நான் என்ன கேட்குறேன், 83 திமுக, 89 திமுக ஆட்சி நடந்துச்சு. 2001 96 திமுக ஆட்சி ஃபுல்லாக இருந்துச்சு. 2006 திமுக ஆட்சி வந்துச்சு. 2021 திமுக ஆட்சி வந்துச்சு. என்ன தமிழர்களுக்காக சொன்னால், 1900 ஒரு மாநிலத்தில் ஒரு அந்தஸ்து கொடுக்கலாமா இல்லையா? மத்திய அரசு சட்டமாக இருந்தாலும் மாநில சட்டமன்றத்தில் தமிழர்களுக்காக, தமிழ் குடிகளுக்காக, தமிழர்கள் இங்கிருந்து சென்ற மூத்த குடி தான் அது. அவர்களுக்கு 43 ஆண்டுகளாக கொட்டடியில் கிடக்குறாங்க, அவங்க சிட்டிஷிப்பும் கொண்டு வரணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் கருணாநிதி கொண்டு வந்தாரா? சட்டமன்றத்தில் மு.க. ஸ்டாலின் இந்த 5வது முறை கொண்டு வந்தாரா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வெளிக்கடை சிறை அதுதான். இது இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இலங்கையிலேயே அங்கு ராஜபக்ஷாவால் அங்கு அகதிகளாக இருந்தவர்களை விடுவிக்கப்பட்டிருக்காங்க இலங்கையிலே. ஆமாம். ஆனால் இங்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட பெரிய முகாம்கள் 3 இருக்கிறவங்க. அது கொட்டடி. ஆமாம். இன்னும் அவங்களுக்கான அந்த விடுதலை கிடைக்கல. ஒன்றுமே கிடையாது. ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, ஏன் அது ஓட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது சார். பாவம் சார் அந்த பிள்ளைகள்லாம். ஏன்னா அமெரிக்காவில் 6 வருஷத்தில் இந்தியாக்காரெல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடுறான்டா. அமெரிக்காவில் 10 வருஷம் இருந்தாலே கிரீன் கார்டு கொடுத்துட்றான். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஆளுகள்லாம் $1800 வாங்கிட்டு இருக்கான், மாதம் ஃப்ரீயாக கொடுக்குறான். இந்திய மதிப்பிற்கு எவ்வளோ? $1800 கிட்டத்தட்ட 90, 180, 1,60,000 கொடுக்குது அமெரிக்காக்காரன். 8 வருஷம் இந்தியாவிலேருந்து போகிறான். கொட்டடியில் இருக்கில்ல, அவன் வீட்டில் தான் இருக்கான், வேலை பார்த்துக்கிட்டு 8 வருஷம் ஆச்சுன்னா கிரீன் கார்டு வாங்கிடுறான். இந்த நாட்டினுடைய மூலாதாரர்களான மொழி தமிழ் மொழி. 43 வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கான். அவன் பிள்ளைக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப கண்ணீர் சார். ஒரு இனத்தினுடைய பாசம் அது. அப்படி இருக்கணும். இதுதான் வேல்முருகன், அதைத்தான் வேல்முருகன் கேட்கிறார். இது நியாயமான கேள்வி. இதெல்லாம் இது போல கோரிக்கைகள். அப்ப நீ எதுக்கு தமிழர் உரிமை உள்ள கட்சின்னு சொல்றா? நீ என்ன தமிழர் உரிமை? திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தா, எம்ஜிஆர் தான் பிரபாகரனுக்கு அனுமதி கொடுத்தார். பீரோவை திறந்து 5 கோடி அன்னைக்கே கொடுத்தார். என்கிட்ட சொன்னது சிவாஜிலிங்கம் தோழர். நான் சிவாஜிலிங்கம் வரும்போது இங்கே கூப்பிட்டு வர்றேன். ஆனந்தி சசிதரன்லாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். இலங்கையில் இன்னைக்கு புலிகள் தலைவர் வைகோவோடு நான் பயணிச்சால், இன்னைக்கு இல்லை, அந்த நேரத்தில் பேட்டி எடுத்திருக்கேன், இன்னும் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பிள்ளைகளெல்லாம் நடுரோட்டில் நீங்கள் விட்டுட்டு தமிழர்களுக்கான ஒரு அடையாள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்வதை மனம் புழுங்கி தான் இன்னைக்கு வேல்முருகன் வெளியே போயிருக்கார். 2 சீட்டு கொடுத்து அவருடைய கோரிக்கைகளை கேட்கணும். சும்மா எம்எல்ஏன்னு சொல்லி சட்டமன்றம் கூடும்போது 10 நாள் மானத்தோடு வாழ்ந்து இருக்கணும் தான் அவர் இன்னைக்கு வெளியே போயிருக்கல. அவர் பெரிய விதமா அந்த சீட்டை எடுத்துக்கல, கணக்குல எண்ணிக்கையே அவர் பெருசா எடுக்கல. 5 கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள் தமிழர்களுக்காக கொடுக்கிறார். அதை நிறைவேற்றி கொடுங்க, அதுக்கு வாக்குறுதி கொடுங்கன்னு தான் சொல்றாரு. அது அதுக்கெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கன்சிடர் பண்ண இல்லைங்கிறதா வெளியே போறாரு. இப்போ அவர் வெளியே போறது திமுகவுக்கு
ஒரு அந்த ஏரியாவில் ஒரு பலவீனம் தான். இப்போ இந்த தேர்தலில் திமுகவுக்கு அந்த வன்னியர் வாக்கு வங்கியில் ஒரு சில அந்த ஏரியாவில் பலவீனம் தான். தொடர்ந்து பார்ப்போம். 2020க்கான தேர்தல் யார் வெற்றி பெற போகிறாங்க? என்டிஏ கூட்டணி அங்கே பலமாக இருக்குது, திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்குது. பார்ப்போம். உங்கள் நேர்ந்த கருத்தும் மிக்க நன்றி.